இந்த பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாந்தா வாங்கி கொடுத்தாங்க. காலையில் 6 மணிலேருந்து ஓட்டிக்கிட்டு தான்ப்பா இருக்கிறா. சொல்லுன்னு 9 மணிக்கு வெயில் அடிக்கி உள்ளே வாராளா. அவளுக்கு வந்த வாழ்வு. இந்த அம்மா காலையில் சாப்பாடு கொடுத்துட்டு எங்கே தான் போச்சு? 8:30க்கே வாயில் திணிச்சு விட்டுருச்சு. பிற என்ன சமையல் தான் முடிஞ்சிருச்சு, ஆளை எங்கே காணோம்? எம்மா எம்மா கிச்சனில் இருக்கீங்களாக்கும்? இந்த வாரேன். அங்கிருந்து அலறிக்கிட்டு கிடக்கானோம். ஏன் தான் கீரை வாங்கணுமோ? கீரையை வாங்கினா வெளியில வர முடியாது. வச்சா ஒரு நிமிஷத்துல அமைஞ்சிடும். அதை பழுது பக்கங்களையும் இடுப்பு குறுக்கெல்லாம் வலிக்குது. இதெல்லாம் சத்துங்காங்களோ அதெல்லாம் வேலைப்பாடு அதிகமா இருக்குது. காலையில நைட்டுனா தோசையை ஊற்றி முடிச்சிடலாம் பொடியை கொடுத்துட்டு. இந்த மதியத்துக்கு ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ரசம் ஏதாச்சும் வைக்கிறது நினைக்கிறேன். இப்போ லீவ் வேற விட்டாங்க, இல்லைன்னா காலையிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சுட சுட சாப்பாடு. அவர் வேற மதியமே பொங்கு, நான் வந்து சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்ட்டாரு. இல்லைன்னா அது ஒரு சாக்கா வச்சு காலையிலேயே வேலையை முடிச்சிருக்கான். காலையில ரெண்டும் செய்யனாலும் சோம்பேறியா இருக்கு. காலையில ஒன்று மதியம் ஒன்று செய்யனாலும் சோம்பேறியா இருக்குது. ஒரு நாள் கூட நமக்கு லீவ் கிடையாதா? அம்மா இன்னைக்கு என்ன மதிய கீரை குழம்பா? நீ இருக்கிற சத்துக்கு இது வாதம். எம்மா ஒரு ஆம்லேட்டாச்சும் போட்டு தாங்கம்மா, கீரை மட்டும் வைக்காதீங்கம்மா. மதியம் ஆம்லேட்டும் அப்பளம் பொரிச்சு தரேன். ப்ளீஸ்மா அப்படியே ரசம் வச்சிருங்கம்மா. கீரையை மாட்டு ஊத்திரட்டா? ஆமாம்மா, இந்த பாப்பா அப்பா இருப்பாங்களா, அவங்களுக்கு கொடுங்க. உங்க அப்பா என்ன மாடா? நீ மட்டும் மனுஷரா? அப்படி சொல்லலை, நீங்கள் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இழுத்து விட்டுறாதீங்க இதில். நீ கிளை ஊருக்கு போறேன்ல, எப்போ போற? நீ சிவா அம்மாட்ட பேசுனியா? மாடா கம்ப்யூட்டர் கிளாஸ் அங்கே சொல்லித்தரேன்னு சொன்ன உடனே அவ சரின்ட்டா. அவனுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ சிவா, வரையா வீட்டுக்கு? நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன்டா. இரு வந்து பேசிக்கலாம். சரிடா வா. என்னடா சொன்னா? ஆறானாமா. சரி நான் ஹாலில் போய் உட்காடுறேன். இப்போ டிவி பார்க்கலாம்டா. அவ சைக்கிள் அடிக்கும்போது 2 பேர் உட்காந்துருக்கும் போது ரிமோட்டுக்கு சண்டை போட வேண்டியது. காலங்காத்தால என்னம்மா ஓடும்? மணி 10 போகுதுடா. பாட்டு படம் ஏதாச்சும் பார்க்க வேண்டியதானே? நாடகம் பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்க்கணும்னு தோணும், பாட்டு பார்க்கணும்னு தோணும், அவளுக்கு சுட்டி டிவி பார்க்கணும்னு தோணும். சரிம்மா, இந்த அவன் சவுண்டு கேட்க வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் அவனுக்கு காலுக்கு போகிறேன். சரி, எனக்கு இங்கே வேலை முடிஞ்சிருச்சு, அங்கே வர வேண்டியதான். கார்த்தி, டேய் கார்த்தி. வாடா, நான் இங்கே தான் இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? கீர்த்தி ஊருக்கு போலையாண்டா. என்னாச்சு? அவங்க அப்பா எங்கேயோ கீழே விழுந்துட்டு வந்துட்டாராண்டா. அதனால 2 நாள் கழிச்சு தான் போய் விடுவாராம். என்னடா பெரிய அடியா? என்னடா, நான் இப்போ போய் பார்த்துட்டு தான் வந்தேன். சும்மா காலில் லைட்டாக சுளுக்கு போல. 2 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எங்கள் அம்மா இப்போ வந்து ஊருக்கு கிளம்பலையான்னு கேட்பாங்க. ஆமாடா, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு தெரியல. சிரிக்காதடா. சரிடா, சரி சரி. ஏதாச்சும் காரணம் சொல்ல முடியுமாடா? நான் என்னடா சொல்ல முடியும்? நீ தாண்டா என்னை காப்பாற்றணும். என்ன நம்ம இன்னைக்கு கிளம்பி போவோம், அவள் 2 நாள் கழிச்சு வரட்டும். இல்லைடா, அங்கே போர் அடிக்கும். இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச தோலை உரிச்சிடுவார் ஒன்று. அமைதியாக இருடா, நானே என்ன பிளான் பண்ணலான்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறேன். சரிடா, எதுனாலும் ஃபோன் பண்ணு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எங்கள் அம்மா அவங்ககிட்ட பேசணுன்னாங்கடா. இல்லடா, நான் பேசினாங்கன்னா நான் ஏதாவது சொல்லிடுவேன். இல்லை, நீ ஃபோன் பண்ணிவிட்டு நீ எனக்கே கால் பண்ணு. ஏய் சிவா, நில்லு. ஆமாம், எப்போ கிளம்புறீங்க? அது 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 வந்து ஆட்டக்கறி விட மாட்டேன்ட்டால. சரின்னு தான் என்கிட்ட சொன்னா. இல்லைம்மா, அவங்க போக சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடா? இல்லைம்மா, கார்த்தி தான் ஒரு 2 நாள் கழிச்சு போகுமான்னு சொல்கிறான். டேய் என்னடா, இன்னைக்கே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த? ஐயோ, நம்மளை மாட்டி விட்டானே. இல்லைம்மா, கவி 2 நாள் சைக்கிள் சொல்லித்தர சொன்னா, அதுக்காண்டி தான். சரி பாவம், அவளுக்கு சொல்லி தருவோன்ட்டு தான். அடப்பாவி, அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டான். இல்லடா, அவனுக்கு அப்பா சொல்லி தருவாங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டு மாமா சொல்லி தர சொல்கிறேன். வேண்டாம், பக்கத்து வீட்டு மாமா வேண்டாம், அண்ணன் நான் எதுக்கு இருக்கேன், நான் சொல்லித்தரேன்.
ஏய் கிளவிட்ட நீ வாரேன்னு சொல்லிட்டேன்டா. இப்போ கால் பண்ணி 2 நாள் கழிச்சு வருவான்னு சொல்லு. என்னம்மா போ. சரிடா நீ போ, நான் கால் பண்ணுறேன். சரிடா பாய். குட்டிச்சாத்தான் வந்தால் சைக்கிள் அடிக்க கூட்டு போவாளே, வெயில் வேற அடிக்குது, எப்படி போகிறது? கிட்ட என்ன சாக்கு சொல்கிறது? ஆமா தங்கச்சி, என்ன ஓவரா ஆக்டிங் பண்ற? நீ எதுக்கு அண்ணன் கூட்டு வந்த வரும்போதே? நீ எனக்கு அண்ணன் தானே, அண்ணன் தானே கூப்பிட முடியும். ஆமா, நீ எனக்கு தங்கச்சி, உன்னை தங்கச்சின்னு தானே கூப்பிட முடியும். நாச்சி உன்னை ஒரு நாளைக்கு 10 டைம் அண்ணன் கூப்பிடுவேன், நீ அப்படியா? சரி, வந்த விஷயத்த சொல்லு. ஆமா, நீ அம்மாட்ட சைக்கிள் சொல்லி தரேன்னு சொன்னியாம்ல எனக்கு, அதனால தான் ஊருக்கு போலையா? இல்லடி, சும்மா சொன்னேன். நான் எங்க சொன்னேன்? அப்படியா? அம்மா கூப்பிடட்டா? சும்மா இருக்கவி, வெயில் அடிக்கு, சாயங்காலம் போகலாம் சைக்கிள் அடிக்க ப்ளீஸ். சரி பழச்சி போ. இன்னைக்கு கால் வலிக்கு, அதனால தான் நான் பெசானிக்கு இருக்கிறேன், இல்லைன்னா உன்னை இப்படி விடுவேனாக்கும். என்ன இந்த குட்டிச்சாத்தான் சரின்ட்டு உள்ளே போயிருச்சு. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் நடக்குது எல்லாம்.